அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் பேசுனாங்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல் மேடை தான், உட்பட எனக்கும் சேர்த்து தான். மதியமே சொல்லியிருந்தாங்க, எங்கள் அண்ணன் பூபேசனை சொன்னார், நீ பேசு தம்பி அப்படின்னு சொன்னார். நல்லா களமாடுற, நல்லா செயல்படுற, ஏன் மேடையில் பேச மாட்டுற? அதுனா தெரியல, நம்மளுக்கு மைக்கை பிடிச்சாவே கையெல்லாம் நடுங்குது, பயங்கரமாக பதட்டமாக இருக்குது. சரி, ஆரம்பமாக நீ கற்றுக்க, அதுக்கப்புறம் போக போக எல்லாம் பழகிடும்னு சொன்னார். சரி, தெரிஞ்ச விஷயம் தானே நம்ம பேச போகிறோம். தெரியாத விஷயம் மாதிரி இந்த திமுக நாய்கள் மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுல்ல நம்மளால். அதனால் தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம பேச போகிறோம். நான் நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் கையூட்டு ஊழல் பாசறையில் செயல்பட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்தில் நம்ம அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததை நான் வெளிப்படையாக கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சி இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர், அப்புறம் சென்னை மாநகராட்சி கமிஷனர், இது சம்மந்தமாக எல்லார்கிட்டையும் நாங்கள் தொடர்பு கொண்டு இதை பற்றி நாங்கள் முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன ஒரு காரணம்னா, நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருந்தால் மக்களுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐயா காமராசர் ஐயா பார்த்தீங்கன்னா, காமராசர் நிகழ்ச்சிக்கு நம்ம என்ன பேசணும்ல அவரை பற்றி, அதை பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நம்ம நண்பர் சொல்லியிருந்தார், ஃபோன் பண்ணியிருந்தார் மதியம். அவர்கிட்ட கேட்டிருந்தேன், இது மாதிரி என்னை மேடையில் பேச சொல்கிறாங்களா, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னேன். இல்லை தம்பி, நான் உங்கள் தலைவரே காமராசருடைய கொள்கை நிறைய விஷயம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன விஷயம்னு கேட்டால், ஐயா ஆட்சி காலத்தில், காமராசர் ஆட்சி காலத்தில் சீனாவுக்கும் நமக்கும் யுத்தம் நடக்கும் போது, அந்த யுத்தத்தில் சீனா தான் வெற்றி பெற்றது, நம்ம இந்தியா தோல்வி அடைந்தது. இது சம்மந்தமாக நேருவும் காமராசர் ஐயாவும் ஒன்றா பேசிகிட்டு இருக்கும் போதோ நேரு கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக டென்ஷனாக இருக்கார். என்ன சொல்லுங்கள் ஐயா, என்ன விஷயம், ஏன் இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க? இல்லை, இது மாதிரி நம்ம இந்தியாவுடைய இராணுவம் ரொம்ப வலிமையாக இருக்குது, வலிமை மிக்கமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம இராணுவ கருவிகள் அதிகமாக தேவைப்படுது. அதனால் நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து நிறைய கருவிகள் வாங்கணும். 2 நிமிஷம். கருவிகள் அதிகமாக, இராணுவ கருவி உபகரணங்கள் அதிகமாக வாங்கணும். அவங்கக்கிட்ட ஃபண்டெல்லாம் கொடுத்துட்டோம். அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அங்கே அதான் அமெரிக்காவுடைய பேங்கிங் செக்டாரில் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அது யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம காமராசர் ஐயா சொல்லியிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம அமெரிக்காக்காரங்க அவங்களுடைய கடைகள் எதனா இங்கே இருக்கான்னு கேட்டதுக்கு, இருக்குது, அமெரிக்கா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு ஐயா காமராசர் ஐயா சொல்கிறாரு, அந்த பேங்க்லாம் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நேரு, அது எப்படி மூட முடியும் அப்படின்ற, இல்லை நம்மளுக்கு தேவையானது அவங்க தரல, அப்போது அவங்களுடைய தேவைகள் நம்மளுக்கு இங்கே தேவையில்லை, அதனால் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அதே மாதிரி நேருவும் அதே தான் சொன்னார். அமெரிக்கா தொலைத்தொடர்புக்கு கான்டாக்ட் பண்ணி, இது மாதிரி உங்களுடைய அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி இங்கே செயல்படாது அப்படின்னு சொன்னதுக்கு, எதுக்காக கேட்டதா, எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் வங்கி அங்கே சூரிட்டி போட்டு நம்மளுக்கு தேவையான இராணுவ உபகரணங்கள்லாம் நம்மளுக்கு அனுப்பிவிட்டார். அதே தான் நம்ம அண்ணன் செந்தமிழ் சீமானும் சொல்லியிருக்காரு. என்னென்ன கேட்டால், கர்நாடகாவில் தண்ணி தரலைன்னா நம்ம நாட்டிலேருந்து மின்சாரம் தரக்கூடாதுன்றது சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் எந்த தலைவர்களும் அது மாதிரி சொல்லலை. இந்த கொள்கையை அண்ணன் பயங்கரமாக முன்னெடுத்து கொண்டு போய்ட்டுருக்காரு. இது விஷயமாக அடிக்கடிக்கு மேடையிலும் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இங்கே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 24 மணி நேரமாக நம்ம நண்பர்கள் முன்னாடி பேசியிருப்பாங்க, 24x7 மதுபானங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும், அதை விட முக்கியமாக இருக்கிற காரணம் காவல்துறை அதிகாரிகளும். இவங்க முதுகெலும்பாக செயல்பட்டு வராங்க. அதே போல் இந்த ஆன்ஸு, பாக்கு, குட்கா, இதுக்கும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இதுக்கும் முக்கியமாக காவல்துறை அதிகாரிகளும் முக்கியமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. மிக விரைவில் இது நாங்கள் 2026 ஆட்சியில் இதை நாங்கள் அடித்து தூக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.